சீதாப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க சரஸ்வதின்னு பேர் கொண்ட ஒரு வயசான அம்மா அவங்களோட பேரன் கூட இருந்தாங்க. அவனோட பேரு பன்சி. அவனுக்கு 5 வயசுதான். பன்சியோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து சரஸ்வதி அம்மா பன்சியோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஏழ்மையில அவங்க நாட்களை ஓட்டிட்டு இருந்தாங்க. பாட்டி, இன்னைக்கு கிராமத்துக்கு வெளியில பொருட்காட்சி வச்சிருக்காங்க. கிராமத்துல இருக்கிற பசங்கெல்லாம் அந்த பொருட்காட்சிக்கு போறாங்க. நானும் அவங்க கூட போயிட்டு வரேனே. அவ்வளவு பெரிய பொருட்காட்சியில நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டனா உன்னை யாருப்பா பாத்துப்பாங்க? அதனால நான் உன்னை அனுப்ப மாட்டேன். பன்சி பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் பீம்நாத் அங்க வந்தாரு. அம்மா, பன்சிய நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பொருட்காட்சியில் ஸ்வீட்ஸும் பொம்மைகளும் நிறையவே கிடைக்குமா. பன்சியை நான் கவனமாக பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பாட்டி, இப்போவாவது போக விடுங்களேன். நானும் பொருட்காட்சி பார்க்கணும். சரிப்பா, நீ அவர் கூட போயிட்டு வா. இந்தா 5 ரூபா. சரஸ்வதி அவங்க கையில வச்சிருந்த 20 ரூபாவில 5 ரூபாவை பன்சி கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் 15 ரூபாவை அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா காய்கறிக்காரனோ இல்ல பால்காரனோ வந்து வெறும் கையோட போக கூடாதுங்கிறதுக்காக. கடவுளே, நீதான்ப்பா என்னுடைய பன்சிய பாத்துக்கணும். பண்டிகை நாட்கள் வரும்போது கூட பன்சி கையில என்னால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. பீம்நாத் கூட பன்சி பொருட்காட்சி பார்க்க போனான். கிராமத்து குழந்தைங்க எல்லாரும் அந்த பொருட்காட்சியை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. சில பேர் பொம்மை வாங்கணும்னு நினைச்சாங்க, சில பேர் ஸ்வீட் வாங்கணும்னு நினைச்சாங்க. பன்சி அவங்கள ரொம்ப அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தான். என்கிட்ட மொத்தமா 10 ரூபாய் இருக்கு. இதுல நான் நல்ல பொம்மை வாங்க போறேன். என்கிட்டயும் காசு இருக்கு. நானும் ஒரு அழகான பொம்மை வாங்க போறேன். அப்புறம் நல்ல நல்லதா வாங்கி சாப்பிடுவேன். பசங்க எல்லாரும் பீம்நாத் கூட பொருட்காட்சிக்கு போனாங்க. பன்சி அந்த இடத்த பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பதான் பீம்நாத் பன்சி கிட்ட சொன்னாரு, போப்பா பன்சி, போய் ஏதாவது விளையாட்டு இல்லைன்னா ஏதாவது போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடு. சித்தப்பா, இங்க இரும்பு கடை எங்க இருக்கு? நான் அங்க போய் ஒன்னு வாங்கணும்னு நினைக்கிறேன். பாத்திர கடையில் உனக்கு என்ன வேலை இருக்கு? அங்கே பாரு, அங்கே முன்னாடி தான் இருக்கு. பன்சி எதை பத்தியும் யோசிக்கல. அங்கிருந்து நேரா அந்த இரும்பு கடைக்கிட்ட ஓடினான். இந்த இடுக்கியோட விலை எவ்வளவு? 8 ரூபா. எனக்கு 5 ரூபாய்க்கு இந்த இடுக்கிய தரீங்களா? இப்படி சொல்லிட்டு பன்சி என்ன நினைச்சான்னா அந்த கடைக்காரன் அவனை திட்டுவான்னு. ஆனா அப்படி ஆகல. அந்த கடைக்காரர் பன்சிக்கு 5 ரூபாய்க்கு அந்த இடுக்கிய கொடுத்தாரு. பன்சி அந்த இடுக்கிய வாங்கிக்கிட்டு பீம்நாத் கிட்ட போயிட்டான். அட பன்சி, நீ எதுக்காக இந்த சிம்டாவை வாங்கின? என் பாட்டி சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் கைய சுட்டுப்பாங்க. அதனால தான் நான் இந்த இடுக்கிய வாங்கினேன். இனிமே சப்பாத்தி செய்யும் போது அவங்க கைய சுட்டுக்க மாட்டாங்க. பன்சியும் பீம்நாத்தும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்ப அங்க மத்த பசங்களும் வந்தாங்க. அவங்க எல்லாரும் பன்சி கையில இருக்கிற இடுக்கிய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பாத்தியா, மண்ணில செஞ்ச சிப்பாய் பொம்மைய வாங்கியிருக்கேன். என்னோட சிப்பாயி என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பா இருப்பான். பாத்தியா, நான் இந்த வக்கீல வாங்கியிருக்கேன். என்னோட வக்கீல் தினமும் புது புது கேஸ வாதாடுவான். பன்சி கையில இருக்கிறது இடுக்கி. அந்த இடுக்கிய வச்சு அவனால எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட இருக்கிற இந்த இடுக்கிய பார்த்து உன்னோட சிப்பாயி அப்புறம் உன்னோட வக்கீல் 2 பேரும் ஓட்டம் பிடிச்சு ஓடிடுவாங்க. உங்க 2 பேரோட பொம்மைகளும் மண்ணுல செஞ்சது. அது கீழே விழுந்ததுமே உடைஞ்சு போயிடும். ஆனா என்னுடைய இந்த இடுக்கி இரும்புல செஞ்சது. இது வருஷ கணக்கா புதுசாவே இருக்கும். உன்னோட இடுக்கி தினமும் நெருப்ப பார்த்து அழும். உண்மையான வீரர்கள் தினமும் நெருப்புல தான் விளையாடுவாங்க. என்னோட இடுக்கி அதுல ஒண்ணு. வாக்குவாதம் எல்லாத்துலயும் பன்சியோட இடுக்கி ஜெயிச்சிட்டு இருந்தது. பீம்நாத் பன்சியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. பன்சி தன்னோட பாட்டி கிட்ட போய் அந்த இடுக்கிய கொடுத்தான். இது என்னப்பா பன்சி, நீ எதுக்காக இந்த இடுக்கிய வாங்கிட்டு வந்த? அந்த பொருட்காட்சியில நீ விதவிதமான மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், பொம்மைகளை வாங்கி இருக்கலாம். பாட்டிமா, உங்க கைய நீங்க அடிக்கடி சுட்டுப்பீங்க இல்லையா? அதனால தான் நான் இந்த இடுக்கிய வாங்கிட்டு வந்தேன். பன்சி சொன்னதை கேட்டதும் பாட்டியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது.
ஒருவேளை என்கிட்ட இன்னும் காசு ஏதாவது இருந்திருந்தா நான் பன்சிக்கு நிறைய சந்தோஷங்களை வாங்கி கொடுத்துருப்பேன். அவனுக்கு நல்ல துணிமணிகள், நல்ல பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி பல நாட்கள் போயிடுச்சு. சரஸ்வதி எப்படியோ அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு புயல் அடிச்சது. மின்னலும் வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு பன்சியோட பார்வை வீட்டுக்கு வெளியில பட்டுச்சு. அங்க அவன் பார்த்தபோது குட்டி தேவதை அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது. பன்சி, என்கிட்ட வாயே, வா, உனக்காக நான் பொம்மைகள் கொண்டு வந்திருக்கேன். அந்த குட்டி தேவதையோட குரலை கேட்டு பன்சி அந்த தேவதை கிட்ட போனான். வெளியில அந்த குட்டி தேவதை ஒரு தள்ளு வண்டி கிட்ட நின்னுட்டு இருந்தது. அப்புறம் அது பன்சி கிட்ட சொல்லுச்சு, உன் பாட்டி கிட்ட சொல்லி இந்த வண்டி கடையில கோஃப்தா பண்ணி வியாபாரம் பண்ண சொல்லு. சுரைக்காய் கோஃப்தா, பாலக் கோஃப்தா, பன்னீர் கோஃப்தா. ஆனா நீங்க யாரு? நீங்க எதுக்காக எங்களுக்கு உதவி செய்றீங்க? அப்பதான் அந்த குட்டி பாரி பன்சி கிட்ட எல்லாத்தையும் சொல்லுச்சு. உன்னோட அப்பா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உதவி செஞ்சாரு. உன்னோட அப்பா கோப்தா ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அப்புறம் அத ஏழைங்களுக்கும் கொடுப்பாரு. அப்ப அதுல உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் கூட இருந்தாங்க. அவங்க நேர்மையான நல்ல காரியங்கள் செஞ்சதுனால நான் உனக்கு உதவி பண்றதுக்காக வந்தேன். இப்படி சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் பன்சியை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க பாட்டி வந்தாங்க. பன்சி, கண்ணா, நீ வெளியில இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இந்த தள்ளுவண்டி யாரோடது? இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? இது குட்டி தேவதை வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்ப பன்சி தன்னோட பாட்டி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னான். பன்சி, என்கிட்ட வாயே, வா, உனக்காக நான் பொம்மை கொண்டு வந்திருக்கேன். உன் பாட்டி கிட்ட சொல்லி இந்த தள்ளு வண்டியில கோஃப்தா பண்ணி வியாபாரம் பண்ண சொல்லு. சுரைக்காய் கோப்தா, பாலக் கோப்தா, பன்னீர் கோப்தா. இப்ப எனக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சு போச்சு. நான் உன்னோட அப்பா அம்மா கூட கோஃப்தா செஞ்சு வியாபாரம் பண்ணும்போது ஒரு குட்டி ஏழை பொண்ணு அங்க வந்து தினமும் கோஃப்தா வாங்கி சாப்பிடுவா. ஒருவேளை அந்த பொண்ணு தேவதையோ? இனிமே நாம தினமும் கோஃப்தா செஞ்சு வியாபாரம் பண்ணுவோம், அதுவும் வெறும் 10 ரூபால. அதுக்கப்புறம் என்ன, மறுநாள்ல இருந்து சரஸ்வதியும் பன்சியும் சேர்ந்து அந்த கிராமத்துல கோஃப்தா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுரைக்காய் கோஃப்தா, பன்னீர் கோஃப்தா, பாலக் கோஃப்தா, மஞ்சூரியன் கோஃப்தா, வெண்டைக்காய் கோஃப்தா, வெந்தய கோஃப்தா. வாங்க வாங்க, வெறும் 10 ரூபாய் தான். அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க கோஃப்தா சாப்பிட வந்தாங்க. வாசனை ரொம்பவே நல்லா வந்துக்கிட்டு இருக்கே. நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டுமா? எனக்கு சொரக்கா கோஃப்தா ஒன்று கொடுங்க. அந்த மனிதர் கோஃப்தா சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடேங்கப்பா அடேங்கப்பா, இந்த கோஃப்தே உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்கு. இப்போ நான் இங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் எல்லாருக்குமே சொல்லுவேன். மெல்ல மெல்ல சரஸ்வதியோட 10 ரூபாய் கோஃப்தா எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு. எல்லா ஜனங்களும் சரஸ்வதியோட வண்டி கடைக்கு முன்னாடி கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அவங்களுடைய முறைக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வீட்டோட நிலைமையும் நல்லபடியா மாறிடுச்சு. பன்சியும் இப்போ ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சான். அட, இந்த கிழவி அப்படி என்னதான் மாய மந்திரம் பண்ணா? இது எப்படி சாத்தியமாச்சு? இன்னையிலிருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு 10 ரூபாய் காயின் கூட கிடையாது. ஆனால் இப்போ பாரு, அவ என்னன்னா நிலங்களுக்கு மேலே நிலம் வாங்கிட்டே போறா. ஏதோ ஒரு ரகசியம் கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க பீம்நாத் அண்ணன். கண்டிப்பாக ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நாம 2 பேரும் அங்கே போய் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அப்புறம் அந்த தள்ளு வண்டி கடையை அடிச்சு உடைச்சு பொடியாக்கிடுவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த தள்ளு வண்டி கடை இனிமே இருக்காது. ராத்திரி இருட்டானதும் பீம்நாத்தோட திருடன் அங்க அந்த வண்டி கடைக்கிட்ட போய் நின்னுட்டான். அந்த வண்டி கடைக்கிட்ட போய் நின்னதுமே அங்க அந்த குட்டி பொறி வந்துட்டா. அப்புறம் சொன்னா, எனக்கு தெரியும், இந்த கிராமத்துல இந்த மாதிரி காரியங்கள் பண்றதுக்கு நிச்சயம் எவனாவது வருவான்னு.
இந்த சந்தோஷமான குடும்பத்து மேல பொறாமப்படுவான்னு. பட்டாம்பூச்சி, நீ என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, என்ன என்னோட வேலையை செய்ய விடு. இப்படி சொன்னா நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. இரு, இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அந்த குட்டி பறி தன்னோட மாயை மூலமா அந்த திருடனுக்கு ரெக்கைய கட்டி விட்டான். அந்த திருடனுக்கு ரெக்க வந்ததுமே அவன் பறந்து அங்கிருந்து தூரமா போயிட்டான். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை கீழே இறக்கி விட்டுடு, என்னை காப்பாத்துங்க. அந்த திருடனோட குரல் கேட்டதுமே எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. சரஸ்வதி அப்புறம் பன்சியும் அங்க வந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது? அப்புறம் யாரு நீ? அந்த பட்டாம்பூச்சிக்கிட்டே கேளுங்க, என்னை கீழே இறக்கி விட சொல்லுங்க. இனிமே நான் திருட வரவே மாட்டேன். அந்த பீம்நாத் தான் என்னை இதெல்லாம் பண்ண சொல்லி சொன்னாரு. நான் எங்க சொன்னேன்? இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எதுக்காக இப்படி சொல்ல போறேன்? இதுக்கப்புறம் யாராவது சரஸ்வதி அம்மா பன்சிய தொந்தரவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவங்களுக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். இவங்க 2 பேரையும் போலீஸ்ல ஒப்படைச்சிருமா. கிராமத்து ஜனங்க பீம்நாத் அப்புறம் அந்த திருடனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்புறம் அவங்க வியாபாரத்தை நல்லபடியா நடத்தினாங்க. சரஸ்வதியோட 10 ரூபாய் கோஃப்தா எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு. நான் உங்களோட கோஃப்தாவை பார்த்து நிறைய கேள்விப்பட்டேன். நீங்க எனக்கு பன்னீர் கோஃப்தா தருவீங்களா? கண்டிப்பா, தாராளமா. சரஸ்வதி அம்மா அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு பன்னீர் கோஃப்தா கொடுத்த உடனே அவர் தன்னோட வீடியோ அப்புறம் பிளாக் மூலமா அதை இன்டர்நெட்ல போட்டுட்டாரு. அந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸும் வந்தது. அந்த வீடியோ மூலமா நாடு வெளிநாடுகள்ல கூட சரஸ்வதி அம்மாவோட கோஃப்தா பிரபலம் ஆயிடுச்சு. பன்சி நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் சரஸ்வதி அம்மா தன்னுடைய 10 ரூபாய் கோஃப்தா மூலமா நல்ல வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. அப்புறம் ஏழைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க.